சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆவணி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க. அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் யோகமே, வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் சனி உங்க ஜாதகத்துக்கு என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போல பாருங்க, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார். 31ஆம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார். 29ஆம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார். புதன் மட்டும் 14ஆம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்தது பாருங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 28ஆம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார். அதனால இந்த மாதம் இடையிலேயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க. இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் எதுனா புதன் மட்டும்தான். அப்ப புதன் கேதுவோட சேரப்போகுது. அதே போல சூரியனும் கேதுவோட சேரப்போகுது. ஆஸ் யூஷுவலா பாத்தீங்கன்னா, இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி. படிப்பு தடை இருந்திருக்கும், சிறு வயதுல படிப்பு தடை, கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, இதெல்லாமே இருந்திருக்கும். ஒரு படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படிங்கிறதுமே உங்க ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருந்தா நடக்கும். ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா அதீத நாலேஜ், படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது, மேன்மை வருவது. ஒருத்தர்கிட்ட படித்ததற்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது. பட் புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது, செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த திறமை, படிக்காத மேதை எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே இந்த புதன் கேதுக்கு தான் சேர்க்கை உண்டு. சாமி ஆடுறது, குறி சொல்றது, இன்ட்யூஷன் பவர், ஒருத்தரை பார்த்தனும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது, இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை. அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்ருதோஷம், தந்தை வழி பித்ருதோஷங்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், குலதெய்வம் தெரியாம இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா பிளஸ்ஸா சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய சீக்ரெட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திடுவாங்க. அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது சேர்க்கை தான். தனக்கு அது பயன்படாது, ஆனா மற்றவர்களுடைய கருத்துக்களும் இதோடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல பாருங்க, உங்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல 27 முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும், பணவரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது இந்த மாசம் மட்டும் 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி, 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி, 19ஆம் தேதி குரு பகவானுடைய ஜெயந்தி. அப்போ 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள் மாதிரி கணக்கு. அப்ப சனி பகவான், நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம், ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும். அதே போல 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதால நவகிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்பொழுது செவ்வாய் தோஷம், திருமணம் ஆகாம இருக்கு, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு, இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அடுத்தது குரு பகவான், அவர் 19ஆம் தேதி. அப்போ குருவினுடைய தாக்கம், குரு யாருக்காவது 6, 8, 12 மறைஞ்சிருக்குது, இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு, குழந்தை இல்லாம இருக்கு, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும், யோகமாக மாறும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்ப இந்த மாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு. இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மகர ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மகர ராசி, ராசியின் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமான சனி பகவான் 3ஆம் வீட்டுல போய் வக்ரகதி அடையுது. எப்பவுமே ராசிநாதன் வக்ரம் அடையக்கூடாது ஜாதக ரீதியாக கூட. ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அது எதிராக தான் வேலை செய்யும், மாற்று வழியில தான் போகும்.
ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல ஒரு யோகத்தையும் பண வரவையும் உங்க முயற்சிக்குண்டான ஒரு வெற்றியும் கலைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு ஆர்வமும் அதுல ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அதுல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுத்துருவார். சனி வக்கரமாக இருந்தால் பெயர் புகழோட சேர்த்து கிடைக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பண வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல்ல, கூட பிறந்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது. யாருக்காவது பணம் கொடுத்துட்டு அதை திரும்ப வரும்னு மட்டும் எதிர்பார்க்கவே கூடாது. இந்த காலகட்டங்கள்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம். அதே போல சனி வக்கரமாக இல்லாத காரணத்தினால நவம்பர் மாசம் வரைக்கும் குடும்ப ரீதியாக எந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் ரீதியாகவும் கொஞ்சம் தேவையில்லாம தலையிடாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. அடுத்தது 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் போய் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீட்டுல இருக்கு 28ஆம் தேதி வரைக்கும். அப்ப 4 குடையர் 9ல் இருக்கும் பொழுது தாய் சொத்து, தந்தை சொத்து, தாயும் தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைப்பது, அப்பாவுடைய பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், இடம் ஏதாவது இருக்கு, வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாம் இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அப்பா சொத்து கை வந்து சேர்றது, மனைகள் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றம் பண்றீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஒரு சொத்து மாத்தணும், ஒரு சொத்தை அப்பா கட்டக்கூடிய சொத்தை நம்ம மகனுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பண்றதுக்கு சிறப்பான அமைப்பு. அதன் மூலமாக நல்ல லாபங்களும் வருமானமும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 11ஆம் அதிபதியா இல்லையா, அவர் போய் 9ல் இருக்கும்பொழுது கண்டிப்பாக பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு. பெரிய ஆசைகள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்க கைகூடி வர்றது, பெரிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சுக்ரன் 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 7ஆம் வீடு இருக்குது. அப்ப 5 கூட ஒரு 7 இருந்தா ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளோ அல்லது கரு உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகளோ, மழலை செல்வம் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளோ, குழந்தைகளுடைய ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதற்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டியதோ அல்லது அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பீரியடாக கூட இந்த மாதம் உண்டு. ஏன்னா 5, 7 நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும். எதிர்பார்த்த வரன்கள், 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வரன்கள் எல்லாமே முற்பிரிவிலே உங்களுக்கு தொடர்புகள் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வரனா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவரே 10ஆம் அதிபதி 7 நிற்கும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் நிற்கிறார். அப்ப கேந்திராதிபதினு சொல்லக்கூடியவர் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி உண்டு. ஒரு பார்ட்னர் போட்டு தொழில் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது மனைவியோ கணவரோ 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர் போட்டு தொழில் வளர்ச்சிக்குண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுப்பார். 10, 7 தொடர்பு ஏற்பட்டதுனால வீடு மனை சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 7க்கு 4ஆம் இடம் 10. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக மனைவி சொத்துக்களோ அல்லது கணவருடைய சொத்தோ நிச்சயமாக வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6, 9 கூடியவராகி அவரும் 14ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல நிக்கிறார். அப்போ 14ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நோய் தொந்தரவுகளோ, வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதோ, ஒரு மனக்கசப்புல வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுறதோ இதெல்லாம் உண்டு. ஆனா அவரே 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால எதை வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்பையும் அடுத்த கட்டத்திற்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் 14 வரைக்கும். 14ஆம் தேதிக்கு மேல 8ஆம் வீட்டுக்கு வருகிறார். புதன் கேதுவோட சேரப்போகிறார். அப்ப 6, 8 தொடர்பு ஏற்படும் போது கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத கடன் ரீதியாக, தொழில் ரீதியாக ஏதாவது ஒண்ணு வாங்கணும், பணம் வாங்கணும், கொடுக்கல் இருக்குதுன்னா இந்த காலகட்டங்கள் நிறுத்திக் கொள்வது சிறப்பு. ஏன்னா கேதங்க உட்கார்ந்துருக்கார், தடை தாமத்தை பண்ணுவார், ஒரு சின்ன அவமானத்தை பண்ணுவார். ஏன்னா 8ஆம் பார்வையை சனி பாக்குது அந்த இடத்த. அப்ப கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப உங்க ஜாதகத்திலே இந்த இடத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அது சனி 8ஆம் பார்வையை பாக்குறப்ப அந்த கிரகம் அடிபடும். இப்ப லாபம் இங்க சுக்கிரன் இருக்கிறாருன்னா அங்க லாபஸ்தானாதிபதி லாபம் குறையத்தான் செய்யும். அப்ப ஜாதகத்துல எந்த கிரகம், இப்ப சூரியன் கேது சேர்க்கை இருக்குது, 8 கூடையவர் 8லயே இருந்தா ஆயுள் வளம் தீர்க்கம். அதே போல பாத்துட்டீங்கன்னா 8 கூட 8லயே இருந்தா திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனா கேதுவோடு இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னா வர வருமானம் கொஞ்சம் விரயமாகும். யாரோ ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து திரும்பி வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அப்ப அதற்குண்டான என்ன விஷயங்களோ அது நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கறத கேது. அப்ப புதனும் சூரியனும் கேதுவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது பணம் சார்ந்தது, அப்பா சார்ந்த உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, ஷேரிங் சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இருக்கக்கூடியவங்க பணத்தை பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இந்த மாதத்துல. இப்ப மகரத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் நன்மைகளும் நிறைய உண்டு. ஒரு 30% மட்டும் கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. தொழில் வளர்ச்சி உண்டு. பட் தசாபுத்திகள் நல்லா இருந்தா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஜாதக ரீதியாக, தசாபுத்திகள் ரீதியாக சிறிது மாறுபடலாம்.
நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.